வணக்கம் நண்பர்களே, மீண்டும் என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எம்ஐ ஜியாமியோட சிசிடிவி கேமரா ஒன்று வாங்கியிருக்கேன் நான் புதுசாக. அதை வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அதை பற்றியான அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் உள்ளே என்னென்ன இருக்குது, அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, வாங்க இது பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னுட்டா, இதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்குது. கேமரா இப்படி கவர் போட்டிருக்கு. இதுக்குள்ளே வேறு எதுவும் இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ போட்டிருப்பாங்கன்னா 4999 போட்டிருப்பாங்க, 5000 போட்டிருப்பாங்க. பட் இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் நான். பட் அந்த ரேட்டு கிடையாது. இது நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 1700 சம்திங் தான் இருந்துச்சு எனக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த பாக்ஸில் போட்டிருக்க ப்ரைஸிங் வேறு, நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ரைஸிங் வேறு. ஓகே, இதில் வேறு எதுவும் இல்லை. எஸ், ஜியாமியோட பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த சில ஹெச்டி நைட் மோடு மைக்கு இதெல்லாம் வந்து அதில் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம பாக்ஸ் ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது கேமராவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கேமரா கவரு இப்படி இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு பவுச்சு கொடுத்துருக்காங்க. இதை பிரிச்சுட்டு எஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கேமரா. ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு இப்போதைக்கு வரேன் நான் உங்களுக்கு. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே நான் கேமரா தூக்கி இப்படி ஓரமாக வச்சுறேன். இப்போ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னா, ஒரு சார்ஜர் கொடுக்குறாங்க, ஒரு சார்ஜரு. ஓகேங்களா. இது ரொம்ப குறைஞ்ச வாட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி பிலோ 5 அந்த ரேஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு அந்த மாதிரி ஒரு வாட் சார்ஜரு. அப்புறம் இது வந்து மவுண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. மவுண்ட்டு பார்த்திங்கன்னா வித்து இந்த ஸ்க்ரூவு அதோட ஜாக்கெட்டு இது எல்லாமே சேர்த்து இதில் கொடுக்குறாங்க. இது மட்டும்தான் மவுண்ட்டு, வால் மவுண்ட்டு ஃபிக்ஸிங் இது ஸ்டாண்ட் இது. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சார்ஜ் கேபிள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மேனுவல் புக்கு கொடுக்குறாங்க. மேனுவல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ரீசெட்டு, இந்த மோடு, அப்புறம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஓகேங்களா. இது வந்து நான் உங்களுக்கு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். ஓகே, உங்களுக்கு வேணுனாலும் ஆன்லைன்லேயும் கூட இது கிடைக்கும். ஆன்லைன்லேயும் கூட சில பேர்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுருக்குறாங்க, இது எப்படி நம்ம வந்து மொபைலில் இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜ் கேபிள், நல்ல பெரிய கேபிளை தாங்க கொடுத்துருக்குறாங்க. நல்லா பெரிய லென்த்தியாக இருக்குது இந்த கேபிள் பார்த்திங்கன்னா. ஸோ பாருங்களேன், எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக 1 மீட்டருக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன் நான். எஸ், கண்டிப்பாக 1 மீட்டருக்கு மேலே வரும். பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். ஸோ பெரிய சார்ஜ் கேபிள் தான் கொடுத்துருக்குறாங்க. சி டைப்புங்கிற அந்த பழைய பின் இது. ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சி டைப் கிடையாது, பழசு இது, பழைய டைப்பு பின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. சி டைப்புக்கு முன்னாடி வந்து. ஸோ இது வந்து சார்ஜரு. சரி, ஓகே. ஸோ இந்த கேமராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு எஸ்டி கார்டுக்கான ஒரு ஹோல் கொடுத்துருக்குறாங்க, ஒரு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். 32 GB தான் வந்து சப்போர்ட் பண்ணும் இது. நீங்கள் அதுக்கு மேலே கார்டெலாம் போட்டிங்கனாலும் சப்போர்ட் பண்ணாது. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸ்பீக்கர் வித் மைக் ரெண்டுமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அது பின்னு சொருவதுக்கான ஹோலு. பின்னாடி இப்படி தான் இருக்கும். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் வந்து மாட்டிக்குவது. ஓகே, நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுற பாருங்க, சும்மா சாம்பிள் எப்படி இருக்குன்ற. இல்லை, நான் போட்டு காட்டுறேன், அப்புறமேட்டு போட்டு காட்டுறேன். இந்த கியூஆர் ஸ்கேனர் இருக்குது இல்லைங்களா, இது ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமராவை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்கு பவர் கனெக்ஷன் கொடுக்கணும். நீங்கள் பவர் கனெக்ஷன் கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து இந்த எஸ்டி கார்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. ஓகே, அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து திரும்ப உங்களோட வைஃபையை டிடெக்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் வந்து இதை பவரில் இதை கனெக்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் வந்து பவர் இன்புட்டு கொடுத்துருக்குறேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், சார்ஜ் கேபிள் சொல்லியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் லைட் எரியும். ஓகேவா. ஸோ அது எரிஞ்சிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இது ஒர்க் ஆகும் இது. ஸோ இது பிளிங்க் ஆகிட்டு 360 ரொட்டேஷன் வந்து இது வந்து எல்லாத்தையும்
ரொட்டேட் ஆகிட்டு பார்க்கும் அது. ஐ மீன் இட்ஸ் லைக் 360 வியூவும் இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு இதுதான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ரொட்டேஷன் ஆகும். இதில் ஆகிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி வரும், ஐ மீன் டவுன் அண்ட் டாப் இருக்கும், மேலேயும் கீழேயும் போயிட்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நின்றும், செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மொபைல் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க நான் வந்து மொபைல் இதை ஆல்ரெடி வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு இதை காட்டுறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு. பாருங்கள், ஃபுல்லாக இது பாருங்களேன், இது பாருங்கள், நான் தெரியுறேன் பாருங்கள், தெரியுதா? ஓகேவா? இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கேமரா வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் வியூ கூட வச்சுக்கலாம். நீங்கள் இது இங்கே இருக்குது பாருங்கள், இது ஃபுல் வியூ வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஃபுல் வியூ இருக்குது. இதுலேயே பார்த்திங்கன்னா பாஸு எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளே இதெல்லாம் இருக்குது. இது பேக் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும் இது. ஓகே. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இது காட்டுற மாதிரிங்க, இதுலேயே வந்து ஸ்பீக்கரு மைக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனில் இருக்குது. இப்போ இந்த மைக்கில் இப்போ நான் பேசுகிறது இந்த மைக்கில் ரிசீவ் பண்ணி இங்கே ஸ்பீக்கரில் உங்களுக்கு அவுட் போட்டு கொடுக்குது. இப்போ இது வேணான்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்குள்ளே போகணுன்னா இங்கே இருக்குது ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதுதான். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த மோடில் இந்த பாருங்கள், இங்கேருந்து இந்த இது வந்து டைரெக்ஷன் எங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம் நீங்கள், அந்த பாயிண்ட் இது. ஸோ இது அழுத்தினீங்கன்னா கீழே வரும், இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் இது மேலே போகும், அதுக்கப்புறம் இது லெஃப்ட்டு, ஓகே. ஸோ இது ரைட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் வந்து ஃபோட்டோ வேணும்னா இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணால் ஃபோட்டோ எடுத்துக்கும். வீடியோ இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து மைக்கில் பேசணும்னா இந்த மைக் அழுத்திட்டு பேசலாம், ஓகேவா? இது வந்து ஆட்டோ மோடு. ஸோ இங்கேயே நீங்கள் மியூட் பண்ணிக்கணும்னா மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பேக் போகிறேன். இப்போ நான் பேக் போகிறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு பேக் போனீங்கன்னா இங்கே இருக்குது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் மோடு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் மோடு இருக்கும், லோக்கல்லேருந்து கொஞ்சம் டிடெக்ட் ஆகிட்டு வரும். இது எஸ்டி கார்டு மோடு. எஸ்டி கார்டு 32 GB வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா? இப்போ இந்த மோடுக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மோடுக்கு வந்துடலாம் நீங்கள். இப்போ இது சர்வீலன்ஸ் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கணும். நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு எவ்ரி 3 மினிட்ஸ் வந்து ஒரு கேப் விடுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரெக்கார்ட் ஆகும், ஓகே? நடுவில் ஒரு 3 மினிட் கேப் விட்டு ரெக்கார்ட் ஆகும் இது ஆன் பண்ணிங்கன்னா. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இன்டர்னலாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, அதில் நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போட்டுட்டு இதில் சொல்லி வச்சுக்கலாம் நீங்கள், ஓகே? ஸோ இது வந்து இன்னொரு கேமரா நான் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதிலே நீங்கள் எத்தனை கேமரா வேணாலும் இந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த எம்ஐ ஆப், இது எம்ஐ ஹோம் கேமரான்னு. இங்கே பாருங்கள், இது எவ்வளோ இது கிளியராக இருக்குது பாருங்கள். நான் வந்து இது வந்து 3rd ஃப்ளோரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் ஃப்ளோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நான். இதோட வியூ பாருங்கள் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே இதாக இருக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, இந்த மாதிரி இருக்கும், ஓகே. ஸோ அப்புறம் இதுதான் வந்து ஆப்பை பார்த்தீங்கன்னா, ஓகேவா? எம்ஐ ஹோம்னு இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க. இந்த எம்ஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற QR கோடு, கேமராவில் அடியில் QR கோடு இருக்கும் பாருங்க. இந்த QR கோடு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எம்ஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வந்து டிடெக்ட் ஆகும், ஓகேவா? QR கோடை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இதை ரீசெட் பண்ண சொல்லி இது கேட்கும், ரீசெட். ஸோ எஸ்டி கார்டு கீழே ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் நீங்கள் பின்னு விட்டு ரீசெட் பண்ணணும், ஓகே? ரீசெட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வீட்டோட வைஃபை அது எடுத்துக்கும். அந்த வீட்டோட வைஃபை எடுத்துகிட்டு அது என்ன பண்ணணும்னா அது வந்து கனெக்ட் ஆகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்ஐ ஆப் மூலிமா அதை சொல்லி கேட்கும். சரி, ஓகே, நீ கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு திரும்பவும் நம்ம ஒரு தடவை நம்ம நான் எப்படி இது பண்ணோன்னா அது கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திரும்ப நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி திரும்ப கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எடுத்துகிட்டு இங்கே அப்பேர் ஆகிடும். அந்த கேமரா என்ன நேமில் சேவ் பண்ணணும்னு கேட்கும். நீங்கள் இந்த கேமராவுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு இந்த ஆப்பில் வந்து அது ப்ளஸ் இது கொடுத்துக்கலாம். இதே ஆப்பை நீங்கள் வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க மற்றவங்களோட ஷேர் பண்ணணும்னா இதுலேயே ஒரு ஸ்கேனர் இருக்குது. அந்த QR கோட் ஸ்கேனர் மாதிரி ஒன்று தரும், ஷேர் த ஆப் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு
இந்த நம்மளோட யூசர் லாகின் பாஸ்வேர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா செட்டப்பை அப்படியே அவங்களோட ஆப்லேயும் பார்க்க முடியும், அவங்களும் கண்ட்ரோல் பண்ண முடியும், அவங்களுக்கு சேவான எல்லா வீடியோவும் தெரியும். ஸோ அதுமாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர்கிட்ட நம்ம இது காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குது இந்த ஆப்பை உங்களுக்கு முதல்ல காட்டிடுறேன் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஆப் இங்கே இருக்குது. இதுதான் ஆப்பு. இங்கே பாருங்கள், எம்ஐ ஆப்னு இருக்கும். இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எத்தனை கேமரா இருக்கோ அத்தனை கேமராவும் கீழே தெரியும் உங்களுக்கு. ஸோ புது கேமரா ஆட் பண்ணால் இப்படி வந்துடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, பைசாவும் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. இது முக்கியமாக இது ஒய்ஃபைல ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு பவர் கேபிள் மட்டும் நீங்கள் கொடுத்தா போகும், ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிடும். வந்து உங்களுக்கு மெமரி கார்டு மட்டும் இருந்தால் போனால் அதில் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகிடும் 32 GB. உங்களுக்கு எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்துட்டு தேவையில்லாத வீடியோக்கள், ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலீட் பண்ணிகிட்டே இருக்கலாம், டெலீட் பண்ணலாம், ஈஸியாக அதிலே டெலீட் பண்ணுற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. சரியா? ஸோ ஆனால் இது வந்து நீங்கள் வேறு ஒய்ஃபைல நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இது உங்களால் இந்த வீடியோவை உங்களோட வீட்டை நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாக இருக்குது. இதோட நான் 2வது கேமரா வாங்கியிருக்கிறேன், இன்னொரு கேமரா வாங்கலான்னு இருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக தரேன். நான் உங்களுக்கு வேறு ஏதாவது தெரியணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். நான் கொஞ்சம் முன்ன பின்ன டைம் ஆனாலும் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைப்ஷனாக தான் இருக்கிறேன். நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா நான் நிறைய இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். எனக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி. Thank you.